Hi, welcome back to our channel Home Tuition Tamil. Today's topic first terminal examination, third standard science. First Roman, choose the correct answer. Eating dash is good for health. நம்ம என்ன சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது? Fruits or packed snacks? Fruits. 2. Intestinal worm cause dash. Anemia, cold. Anemia. An example of liquid is apple or water. Water. When a force is applied without touching an object, it is called dash force. Contact, non-contact force. 5. Boiling point of water is dash. 0 degrees Celsius or 100 degrees Celsius. 100 degrees Celsius. Refrigerator helps to keep things dash. Cold or hot? Cold. 7. A magnet is a material that dash things made of iron. Attracts, repulsive. Attracts. 8. If someone's touch hurts you, then it is a dash. Good touch or bad touch? Bad touch. 9. National Deworming Day is observed on dash. February 10, March 10. February 10. Number 10. Change of liquid into vapor on heating is called dash. Evaporation, melting. Evaporation. Now second Roman, match the following. Second Roman, match the following safe circle member. சேஃப் சர்க்கிள்னா யார்? நம்ம ஃபாதரை தான் சேஃப் சர்க்கிள். ஃபாதர், மதர், பிரதர், சிஸ்டர். ஸோ இங்கே 1. விஷுவலி சேலஞ்ச்னா என்ன? இந்த இருக்க பாருங்கள், கண்ணு தெரியாதவங்க. ஸோ இந்த கிளாஸ் அண்ட் ஸ்டிக். 2. சாலிட் ஃபியூல், நிலக்கரி, சாலிட். 3. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். இந்த பிக்சர்ஸ் பாருங்கள், இது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். நம்பர் 4. ஹிட்டிங் எ பால். இவங்க பால் என்ன பண்ணுறாங்க? அடிக்கிறாங்க, ஹிட் பண்ணுறாங்க. ஹிட்டிங் எ பால். மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். இது 6. இது மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். பாப்பா பைக் ஓட்டுற மாதிரி இருக்கா? அவங்க புக்லேயும் அதே பிக்சர் இருக்கும் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ரோமன். தேர்ட் ரோமன் பாருங்கள். ஹூ ஆம் ஐ? 6 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், புவர் மேன்ஸ் ஆன்டிபயாட்டிக். புவர்ஸ் மேன் ஆன்டிபயாட்டிக் எது? கார்லிக், பூண்டு. இம்ப்ரூவ்ஸ் டைஜஷன். அசோஃபிட்டேடா அப்படின்னா என்ன? பெருங்காயம். இது வந்து நம்ம டைஜஷனை சரி செய்யுது, இம்ப்ரூவ் பண்ணுது. ரெடியூஸ் நாசியா. ஜிஞ்சர். இது வந்து என்ன பண்ணுது? நாசியானா வாமிட்டி சென்சர், மயக்கம் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் ஜிஞ்சர் யூஸ் பண்ணுறோம். ஹெல்ப்ஸ் டு ஹீல் வுட். காயம் படுது இல்லையா கை காலில், அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? மஞ்சள், டர்மரிக், அதை யூஸ் பண்ணலாம். ரெமிடி ஃபார் கோல்டு காஃப். பிளாக் பெப்பர். மிளகு வந்து சளி, இருமலுக்கு யூஸ் ஆகுது. ஹெல்ப்ஸ் டு ரிலீவ் டூத். நமக்கு லவங்கம் பட்ட வைக்க சொல்லுவாங்க இல்லையா? டூத் பல் வலி. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? லவங்கம். அந்த க்ளவுஸ். ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த மேலே இருக்கிற ஆன்சர்ஸ்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். 1. ஓப்பன் டெஃபிஷேஷன் காஸ் குளோரா. True. 2. Show pity on physically challenged people. True. 3. We can melt any substance by cooling it. False. 4. Liquids cannot flow. False. 5. When we boil water, bacteria are destroyed. True. 6. Gases do not have a definite shape. True. 7. Garlic relieve hiccups and nausea. False. 8. A fuel is a substance which gives heat, energy on burning. True. 9. Use soap to wash your hand. True. 10. Change in position of an object is called movement. True. Next one. Describe the word in one sentence. ஒரு சென்டென்ஸில் இந்த வேர்டை டிஸ்கிரைப் பண்ண போகிறோம். எவாப்ரேஷன் அப்படின்னா என்ன? Change of liquid into vapor on heating is called evaporation. Change of liquid into vapor on heating is called evaporation. Melting என்ன? Change of solid into liquid on heating is called melting. Okay, find me. Liquid, water, wood. மேலேயே ஆன்சர் கொடுத்துருக்காங்க, பட் நமக்கு எந்த ஆப்ஷனில் என்ன வரும்னு எழுத போகிறோம். 1. I am essential for your life. I remain in all the 3 states.
நம்ம வாழ்க்கையிலே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் என்ன? வாட்டர். தண்ணி இல்லாமல் என்ன பண்ண முடியாது? உயிர் வாழ முடியாது. ஸோ வாட்டர். செகண்ட் ஒன், ஐ ஆம் எ சாலிட், ஐ ஆம் அப்டைன் ஃப்ரம் த ட்ரீஸ். ட்ரீஸ்னாலே நமக்கு என்னதான் தோணும்? வுட்டு, கட்டை. ஐ ஆம் யூஸ்ஃபுல் ஃபார் ஹீட்டிங், நம்ம யூஸ் பண்ணுறோம் ஹீட் பண்ணுறதுக்கும். ஸோ வுட். I am one among the three states of matter. I have loosely arranged particle. I become vapor on heating liquid. Okay. Next, seventh Roman. Match column A with B. Column B. இது ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் ஓல்டு. இப்படி தான் நம்ம வந்து பிஃபோர் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டுருவோம். இப்போ தான் மிக்சி, கிரைண்டர், கேஸ் ஸ்டவ்லாம் வந்துடுச்சு. அதை வந்து நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ எப்படி யூஸ் பண்ணுறோம்? இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் கரண்டியை. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க கல். இப்போ வந்து கிரைண்டர் யூஸ் பண்ணுறோம். இது வந்து அம்மிக்கல்லை வந்து மிக்சிக்கு பதிலாக யூஸ் பண்ணுறோம். 3 கேஸ் ஸ்டவ், இந்த அடுப்பு வச்சுருப்போம், இப்போது கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணுறோம். பூரி கட்டு, இப்போ வந்து ப்ரெஸ் வந்துடுச்சு இல்லைங்களா? ஸோ இதை தான் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் 8 Roman. Answer the following any 5. நம்ம ஆன்சர்ஸை சொல்ல போகிறோம். நான் வந்து கொஷினை இதுலேயும் ஆன்சரை வந்து புக்கில் காமிக்கிறேன், நோட்டில் காமிக்கிறேன். ஓகே. ஃபஸ்ட்டு கொஷின் என்ன? நேம் த சென்சரி ஆர்கான்ஸ் ஆஃப் அவர் பாடி. என்னென்ன சென்சரி ஆர்கான்ஸ் இருக்குது? ஓகே, என்ன இருக்குது? ஐஸ், இயர்ஸ், டங், நோஸ், ஸ்கின். இது எல்லாமே என்னது? சென்சரி ஆர்கான். ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் கொஷின் ஆன்சர். ரைட் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் பாத்திங். பாத்திங்கோட பெனிஃபிட்ஸ் என்ன? கிளீன்ஸ் த பாடி, ரிமூவ் டர்ட் அண்ட் ஆர்டர். கிளீன்ஸ் த பாடி, ரிமூவ் டர்ட் அண்ட் ஆர்டர். இதுதான் செகண்ட் கொஷின். தேர்டு பாருங்க. வாட் ஆர் த 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர்? சாலிட், லிக்விட், கேஸ். Name the types of force: contact force, non-contact force. Name the what kind of force is issued to make clay pot. பானை செய்கிறதுக்கு நமக்கு என்ன ஃபோர்ஸ் யூஸ் ஆகுது? மஸ்குலார் ஃபோர்ஸ். How is இட்லி prepared? எப்படி இட்லி ப்ரிப்பேர் பண்ணுவோம்? இட்லி இஸ் குக்டு பை த மெத்தட் கால் ஸ்டீமிங். இட்லி ப்ரிப்பேர்ட் ப்ரெஷர் குக்கர் அப்படின்னு கூட நீங்கள் செகண்ட் பாயிண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இட்லி வந்து இந்த 2 பாயிண்ட் எழுதிக்கோங்க. இட்லி இஸ் குக்டு பை த மெத்தட் கால் ஸ்டீமிங். இட்லி இஸ் ப்ரிப்பேர்ட் யூஸிங் இட்லி குக்கர். இப்போ புரிஞ்சா சில்ட்ரன்? இந்த 6 கொஷின்ஸையும் பார்த்துக்கோங்க. 6 ஆன்சர்ஸும் எழுதியிருக்கேன் இதில். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ரோமன் 9th Roman பாருங்கள். ஆன்சர் இன் டீட்டெயில் எனி சூ. ரைட் த யூசஸ் ஆஃப் பாயில்டு வாட்டர். நான் வந்து பாயிண்ட்ஸாக எழுதியிருக்கேன். இப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் என்னது? யூசஸ் ஆஃப் பாயில்டு வாட்டர். ஃபஸ்ட் ஒன், டெஸ்ட்ராய் ஜெர்ம்ஸ். நம்ம தண்ணியை சுடு பண்ணோன்னா என்ன யூஸ் ஆகுது? ஜெர்ம்ஸ்லாம் வந்து செத்துருது. ஹெல்த்தியர் டைஜஷன், நமக்கு டைஜஸ்டும் ஆகுது. ப்ரிவெண்ட் அஸ் ஃப்ரம் த இன்ஃபெக்ஷன் ஆஃப் வாட்டர் பர்ன் டிசீசஸ். தண்ணியால் வர ப்ராப்ளம்ஸ்லாம் சரியாகும் நம்ம தண்ணி குடிக்கிறது, பாயில் பண்ணி குடிக்கிறதால. இதுதான் வந்து ஃபர்ஸ்டோடைய ஆன்சர். செகண்ட் பாருங்கள். ஹவு டு யூ ஹெல்ப் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள். எப்படி பண்ணுவோம்? 5 பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கேன். உங்களுக்கு எந்த பாயிண்ட் ஈஸியாக இருக்கோ ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட் கூட நீங்கள் எழுதலாம். ஐ வில் ஹெல்ப் த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள், பிரிங் தெம் டு கிராஸ் த ரோட், மேக் வே ஃபார் தெம், ஓப்பனிங் டோர் ஃபார் த டிசேபிள்டு, ட்ரீட்டிங் தெம் அஸ் நார்மல் பீப்புள். நம்ம வந்து முதல்ல அவங்கள ஹெல்ப் பண்ணுவோம். அப்புறம் நம்ம முடிஞ்சால் நம்ம என்ன பண்ணுவோம்? ரோடை கிராஸ் பண்ணி விடுவோம். அப்புறம் அவங்களுக்கு வழி விட்டு போவோம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஓப்பனிங் டோர்ஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப்லாம் பண்ணுறேன். ட்ரீட்டிங் தெமஸ், அவங்களையும் எப்படி தான் நம்ம ட்ரீட் பண்ணணும்? மாற்றுத்திறனாளி மாதிரி ட்ரீட் பண்ணாமல் நார்மல் பீப்புளாக ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஹவு கேன் வி ப்ரொடெக்ட் அவர் ஸ்கின்? ஆல்வேஸ் யூஸ் எ மைல்டு சோப், கீப் யுவர் ஸ்கின் ட்ரை அண்ட் க்ளீன். நம்ம எப்படி வச்சுருக்கணும்? சோப்பு யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறமா ஸ்கின்னை வந்து ட்ரையாகவும் க்ளீனாகவும் வச்சுக்கோ. ட்ரை யுவர் ஸ்கின் பை ரப்பிங் ஜென்ட்லி வித் எ க்ளீன் கிளாத். எப்படி துடைக்கிறோம்? நம்ம க்ளீன் கிளாத்தை வச்சு துடைக்கிறோம்.
நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், கன்சல்ட் ஏ டாக்டர் வென் யூ ஃபீல் எனி இச்சிங், ஸ்கின் இன்ஜரி ஆர் இன்ஃபெக்ஷன். ஏதாவது ஸ்கின்ல ப்ராப்ளம்னா நம்ம என்ன பண்ணுவோம், டாக்டரை கன்சல்ட் பண்ணுவோம். உங்களுக்கு முடிஞ்சால் இந்த ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட் கூட படிச்சுக்கலாம். ஓகே சில்ட்ரன், இதுதான் இந்த கொஷின் பேப்பரோடைய ஆன்சர்ஸ் நான் எழுதியிருக்கேன். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.